Assalamu alaikum students. Unit 5, exercise 5.3, question number 9. Find the equation of the median and altitude of triangle ABC through A, where the vertices are A 6,2, B -5, -1 and C 1,9. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஏ வழியாக ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த லைனோடைய ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அந்த ஏ வழியாக ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த லைன் வந்து மீடியன் வழியாக ட்ராவல் ஆனால் என்ன ஈக்குவேஷன், அல்டிடியூட் வழியாக ட்ராவல் ஆனால் என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் நல்லா வச்சு இந்த மீடியன் ஒரு வார்த்தை வந்தால் இஸ் கால்ட் அஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் த பிசி அப்படின்னு அர்த்தம். டயக்ராம் வரையணும் பாருங்க, ரொம்ப சிம்பிள், ஈஸியாக இருக்கும். ஸோ 3 வெர்டிசஸ் ட்ரையாங்கிள் வந்தாச்சு, ஏபிசி ஓகேங்களா. ஏ பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு, பி பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு, சி பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு. நான் வந்து ஏலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லைனோட ஈக்குவேஷன் எனக்கு வேணும். ஓகே, இந்த லைனோட ஈக்குவேஷன் எனக்கு வேணும். அண்ட் ஏடி லைனோட ஈக்குவேஷன் இந்த டிங்கிறது எங்கே இருக்குன்னா இந்த பிக்கும் இந்த சிக்கும் எப்படி இருக்கா, மிட் பாயிண்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ஏடி லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏல ஒரு பாயிண்ட் தெரியும். ஆனால் இப்போ இந்த டிங்கிறது மிட் பாயிண்ட் தெரிஞ்சதுனால இந்த பிக்கும் சிக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சா அந்த மிஸ் மிட் பாயிண்ட் முடிச்சா டியோடைய வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். அப்போ நமக்கு ஏ பாயிண்ட்டும் தெரியும், டி பாயிண்ட்டும் தெரியும்னா 2 பாயிண்ட் ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இந்த பிக்கும் சிக்கும் நான் மிட் பாயிண்ட் வந்து மேக் பண்ண போறேன். அப்போ நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன் மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி, திஸ் இஸ் கால்ட் அஸ் டி. நான் டியோடைய பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், பி பாயிண்டையும் சி பாயிண்டையும் எடுத்தாச்சு, x1 y1 x2 y2 எடுத்தாச்சு. மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும், d is equal to x1 plus x2 divide by 2, y1 plus y2 divide by 2. x1 ப்ராப்பராகவும் x2 ப்ராப்பராகவும் y1 and y2 வந்து ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னா அப்போ ஆன்சர் -5 plus 1 divide by 2, -1 plus 9 divide by 2. ஸோ நீங்கள் வந்து நியூமரேட்டர் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் and -4 divide by 2, and 8 divide by 2. இதை நீங்கள் வந்து கேன்சலேஷன் பண்ண ஆன்சர் -2, 4. இது யாரோட ஆன்சர், டியோட ஆன்சர். இப்போ நமக்கு ஏ பாயிண்ட்டும் டி பாயிண்ட்டும் தெரியும். அப்போ இந்த 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து மேக் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் ஏடி. ஓகேங்களா. என்ன பண்ணுறேன், நான் என்ன லைனோட கண்டுபிடிக்க போறேன், ஏடியோட லைன் கண்டுபிடிக்க போறேன். இது வந்து என்னதுன்னா மீடியன் லைன், அதனால அந்த வார்த்தை வந்து மீடியன் ஏடின்னு எழுதிக்கிறேன். அப்போ நான் ஏ பாயிண்டையும் டி பாயிண்டையும் எழுதியாச்சு. ஏ பாயிண்ட் வந்து 6,2, டி பாயிண்ட் வந்து -2, 4 எழுதியாச்சு. அப்போ நமக்கு 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y minus y1 divide by y2 minus y1 equal to x minus x1 divide by x2 minus x1. பாயிண்ட் அப்ளை பண்ணுங்க. y minus y1 வந்து 2 divide by y2 வந்து 4 minus 2. அதே மாதிரி x minus x1 அந்த ஆன்சர் 6. அடுத்து டிவைட் பை -2 and -6. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கும் பார்த்துங்க. அண்ட் இதை நீங்கள் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் y -2 டிவைட் பை 2 ஈக்குவல் டு x -6 டிவைட் பை -a. ஸோ இந்த டினாமினேட்டர் வந்து 2 டேபிள் கேன்சல் பண்ணால் ஆன்சர் y -2 டிவைட் பை 1 ஈக்குவல் டு x -6 டிவைட் பை -4. இப்போ இந்த -4 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. அண்ட் வந்து 1 வந்து நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆன்சர் வந்து -4 into y -2 equal to 1 into x -6. -4 நீங்கள் உள்ள கொண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் 1 கொண்டு நீங்கள் உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஆன்சர் -4y plus 8 equal to x -6. எக்ஸோட வேல்யூ எப்பவுமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கணும். அண்ட் இந்த -4y plus 8 நீங்கள் ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்து நெகட்டிவ் சைனாக மாறும். அப்போ x plus 4y -6 -8 equal 0. இது ஃபர்தராக நீங்கள் வந்து இந்த 2 நம்பரை ஆட் பண்ணீங்கன்னா x plus 4y -14 equal to 0. This is the equation of the மீடியன் த்ரூ த பாயிண்ட் ஏ. அப்போ இந்த ஏ பாயிண்ட் வழியா இந்த சைடுக்கு மிட் பாயிண்ட் மீடியன் வழியா டிராவல் பண்ணக்கூடிய இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா x plus 4y -14 equal to 0. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அல்டிடியூட்னு ஒரு சம் இருக்கு, அதையும் நான் சேர்த்து பண்ணிடுறேன் பாருங்க. அல்டிடியூட், ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த அல்டிடியூட் அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் த பெர்பெண்டிகுலர் டு த பிசி. நான் டயக்ராம் வரையணும் பாருங்க. இதான் நமக்கு ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. இதில் வந்து ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு. இந்த ஏல இருந்து டிக்கு ஒரு லைன் வரையணும். இந்த லைன் வந்து எப்படி இருக்குன்னா அல்டிடியூட் இஸ் கால்ட் அஸ் என்ன அர்த்தம், அல்டிடியூட் மீன்ஸ் 90 டிகிரி அர்த்தம். ஓகே, ஆனால் வந்து இந்த பிசிக்கு வந்து மிட் பாயிண்ட் நம்ம சொல்ல முடியாது. போன செம்ல மீடியன் சொன்னதுனால இதை மிட் பாயிண்ட் சொன்னோம். ஆனால் இப்போ வந்து எப்படி இருக்கு, இந்த பிசிக்கு வந்து இந்த ஏடி வந்து எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கு, இஸ் கால்ட் அஸ் 90 டிகிரியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஏடியோடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏடி வந்து ஏ பாயிண்ட் வழியா டிராவல் ஆகுது. ஆனால் நமக்கு டி பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பிசிக்கும் இந்த ஏசியும் ஏடியும் வந்து ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால
நான் என்ன பண்ண போறேன், பிசி உடைய ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்க போறேன். அந்த ஸ்லோப்புக்கு வந்து m1 சொல்ல போறேன். சரிங்களா? அண்ட் இந்த m1 ஸ்லோப் அண்ட் சேம் டைம் இந்த ஏடி உடைய ஸ்லோப் எனக்கு தெரியாது. இந்த ஸ்லோப் வந்து நான் என்ன சொல்ல போறேன், m2 சொல்ல போறேன். அப்ப நமக்கு தெரியும் ரெண்டு லைன் ஒண்ணுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா இந்த ஸ்லோப்பை வந்து நீங்க மல்டிபிளிகேஷன் பண்ண ஆன்சர் வந்து -1 வரும் தெரியும். அப்ப இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நான் m2 உடைய வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், பிக்கும் சிக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்க போறேன். அப்ப இங்க பாருங்க, இந்த ஸ்லோப்பா பிசி கண்டுபிடிக்க போறேன். அப்ப இந்த இடத்துல எழுதுறேன், பி பாயிண்டையும் சி பாயிண்டையும் எழுதியாச்சு. பி பாயிண்ட்டுக்கு வந்து x1 y1ம் சி பாயிண்ட்டுக்கு வந்து x2 y2 எழுதியாச்சு. ஓகேங்களா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறது ஸ்லோப் m1. அப்ப m1 ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. இப்போ நீங்க எல்லா பாயிண்டையும் ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. y2 உடைய ஆன்சர் -9 plus 1 divide by x2 உடைய ஆன்சர் 1 plus 5. ஓகேங்களா? இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா 10 divide by 3 10 divide by 6 வரும். இதை நீங்க கேன்சல் பண்ணா 5 divide by 3 வரும். ஓகேங்களா? இது யாருடைய ஆன்சர், m1 உடைய ஆன்சர். நமக்கு யாருடைய ஆன்சர் வேணும், m2 உடைய ஆன்சர் வேணும்னா இந்த AD உடைய ஸ்லோப்புக்கு பேர் m2. அப்ப எழுதிக்கிறேன், இந்த ஸ்லோப் ஆஃப் AD m2 ஈக்குவல் கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்க போறேன். நமக்கு வந்து இந்த ADயும் இந்த BCயும் ஒண்ணுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எழுதிக்கிறேன், இந்த லைன் AD இஸ் பெர்பெண்டிகுலர் டு BC. ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு ஸ்லோப்பையும் நீங்க ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் -1 வரும். அப்ப m1 × m2 ஈக்குவல் டு -1. m1 ஆன்சர் 5 divide by 3 தெரியும், அப்ளை பண்ணுங்க. 5 divide by 3 × m2 ஈக்குவல் டு -1. நமக்கு m2 உடைய வேல்யூ தான் வேணும். அப்ப இந்த 5 divide by 3 நீங்க வந்து அந்த சைடு பண்ண ரெசிபிக்குலா மாறும். அப்ப ஆன்சர் -3 divide by 5. ஓகேங்களா? அப்ப நமக்கு இந்த அல்டிடியூட் லைனுடைய ஸ்லோப் வந்து நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. திஸ் இஸ் கால்ட் as -3 divide by 5. நம்ம கண்டுபிடிக்க போறது AD உடைய ஈக்குவேஷன். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த அல்டிடியூட் பாசிங் த்ரூ த A. அப்ப நான் இந்த இடத்துல என்ன வார்த்தை எழுதிருக்கேன், அல்டிடியூட் ஒரு வார்த்தை எழுதிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து அல்டிடியூட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். அப்ப நான் என்ன பண்றேன், நமக்கு கொடுத்தது A பாயிண்ட் தெரியும், 6,2 வந்து x1, y1 எடுத்தாச்சு. அண்ட் ஸ்லோப் வந்து m வந்து திஸ் இஸ் கால்ட் as அல்டிடியூட் லைனோட ஸ்லோப் வந்து m2. நான் அதை m எடுத்துக்கிறேன், நான் ஃபார்முலா அப்ளை பண்ணதுக்காண்டி. நமக்கு ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் தெரிஞ்சதுன்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் y - y1 = m × x - x1. ஸோ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா y - 2 equal to m உடைய ஆன்சர் -3 divide by 5 into x - 6 அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த 5 வந்து நீங்க கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க. 5 into y - 2 equal to -3 into x - 6. அண்ட் இந்த 5 நீங்க உள்ள மல்டிபிகேஷன் பண்ணுங்க. அண்ட் -3 நீங்க உள்ள கொண்டு ப்ராப்பரா மல்டிபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 5y - 10 equal to -3x and +18 வரும். x உடைய வேல்யூ எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். அப்போ எல்லா டேட்டாவையும் நீங்க வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுங்க. அப்போ ஆப்போசிட் சைனா மாறும். அப்போ எப்படி எழுதலாம், 3x - 18 plus 5y - 10 = 0. இதை நீங்க ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா 3x plus 5y, ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா -28 = 0. This is the equation of the altitude through the point A. பாயிண்ட் A வழியா டிராவல் பண்ணக்கூடிய இந்த altitude லைனுடைய ஈக்குவேஷன்.